வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் சமர்ப்பிப்பை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது வறிய தரத்து மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், பல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், அரசியல் ரீதியிலான உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சற்றே பின்னடைவை தள்ளியிருப்பது போல அவர்கள் உணர்கிறார்கள். காரணம், மில்லியன்களிலே வருமானத்தை ஈட்டியவர்கள் அவர்களால் அந்த வருமானத்தை ஈட்ட முடியாத நிலைமை அல்லது அதனை ஈட்டுவதற்கு தடையாக இந்த பட்ஜெட் இருந்திருக்கக்கூடும் என கருத வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அனைத்து மக்களையும் கருத்தில் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டாக இது எளிய மக்களால் உணரப்படுகின்ற போது மேல்தட்டு மக்கள் இதிலே சில குறைகளை சொல்வதை, குறிப்பாக மிகப்பெரிய நீண்டகால பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்வதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே தமிழ் மக்களினுடைய மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று கல்வி. அந்த கல்விக்கு மிக முக்கியமான விடயம் நூலகம். யாழ் நூலகத்தினுடைய புனித தன்மை பற்றி ஜனாதிபதி எடுத்து கூறியிருக்கக்கூடிய விடயம், குறிப்பாக பட்ஜெட்டிலே அந்த விடயத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய விடயம் பலருடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. யாழ் மக்கள் தங்களுடைய பாதணிகளை அகற்றி எவ்வாறு நூலகத்துக்கு செல்வார்கள் என்கின்ற விடயம் வரை ஜனாதிபதி தன்னுடைய பட்ஜெட் உரையிலே தெரிவித்திருந்தார். அதே போல வடக்கிலே புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாக பேசியிருந்தார். வட்டுவாகல் பாலம் பற்றி பேசியிருந்தார். மலையக மக்களுடைய வளர்ச்சி பற்றியும் அல்லது மலையக மக்கள் மனிதர்களாக சக மனிதர்களாக அவர்கள் தங்களுடைய உரிமைகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற விடயங்களை தேர்தல் காலத்திலே பேசியிருக்கக்கூடிய ஜனாதிபதி அதை மனதில் வைத்து அவர்களுக்குரிய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற விதத்திலே பல செயற்பாடுகளையும் இந்த பட்ஜெட்டிலே சேர்த்திருக்கிறார். எனவே ஏழை எளிய மக்களுக்கு நிவாரண பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகின்ற நேரத்திலே முன்கூறியது போல சில முரண் கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே பத்திரிகைக்குள் நுழைந்து இன்றைய பட்ஜெட்டிலே என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயங்களை நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும். குறிப்பாக 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. துண்டு விழும் தொகை 2200 பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் அது எவ்வாறு அந்த விடயம் மீள எடுக்கப்பட போகிறது என்கிற விடயங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய குறுகிய பார்வையும் மோசமான பொது நிதி முகாமைத்துவமுமே கடந்த காலங்களிலே மக்களை வரிசை யுகத்தில் தள்ளியதாக ஜனாதிபதி தெளிவுற கூறியிருந்தார். குறிப்பாக பல நாட்கள் வரிசையில் நின்று உயிரிழந்த அந்த துன்ப நிகழ்வுகளை நாங்கள் இந்த பத்திரிகை நேரத்திலே பார்த்திருக்கின்றோம். பொருளாதாரத்தை அடித்தளமாக வைத்து அமைக்கப்பட்ட பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் பார்க்கப்படுகின்ற நேரத்திலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக குறிப்பிடப்பட்டிருப்பது நாடு அனுரவோடு அல்ல நாணய நிதியத்தோடு. பயனற்ற பட்ஜெட் என சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார் சஜித் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாச இந்த பட்ஜெட் தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பார்க்கையில் நாடு அனுரவோடு என்ற ஆணையை மக்கள் வழங்கியிருந்தாலும் இன்று நாடு நாணய நிதியத்தோடு நிற்பதை உணர முடிகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். நாணய நிதியமே இன்று மக்கள் ஒருவேளை உணவுகளை உண்பதற்கு காரணமாக இருப்பதாக கடந்த காலங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. நாணய நிதியத்துக்கு செல்லுமாறு இதே தரப்பினர் வலியுறுத்தி இருந்தார்கள், கோடபாய ராஜபக்ஷ தரப்பினர். எனவே இவ்வாறு நேரத்துக்கு ஏற்றால் போல பேசுவது இந்த செய்திகளின் மூலமாக புலப்படுகிறது. குறிப்பாக வரவு செலவு திட்டத்தில் பெரும் நிதி பற்றாக்குறை உண்டு. அதாவது 2200 பில்லியன் ரூபாய் துண்டு விழும் தொகையாக இருக்கிறது. எனவே இது எவ்வாறு சரி செய்யப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் புதிதாக எந்த விதமான வரிகளும் அங்கே விதிக்கப்படாத ஒரு பட்ஜெட்டாகவும் இது இருக்கிறது. வழமையாக பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது மக்கள் அச்சத்தில் இருப்பார்கள். இந்த தடவை புதிதாக எந்த வரியை சேர்த்துக் கொள்வார்களோ என்கின்ற அச்சம் இருக்கும். ஆனால் எந்த ஒரு புதிய வரியும் அறுவடைப்படுவது தொடர்பான திட்டங்கள் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருந்திருக்கிறது. குறிப்பாக சுங்க வரி திணைக்களமாக இருக்கட்டும், ஹலால் வரி திணைக்களமாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி இந்த வருமானத்தை ஈட்டி தர முடியும் என்கின்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பட்டய கணக்காளர்கள் அல்லது மக்களை வழிநடத்தக்கூடிய கணக்காளர்கள் அரசுக்கு எவ்வாறு வரி செலுத்தாமல் உங்களுடைய பணத்தை நிர்வகிக்க முடியும் என்பதை சொல்லிக்கொள்ளாமல்
அரசுக்கு எவ்வாறு வரியையும் செலுத்தி நாமும் முன்னேறலாம் என்கின்ற விடயத்தை கற்பிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சூசகமாக ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருந்தார். ஊடகவியலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு என்கின்ற விடயம் வரைக்கும் அவர் அதனை உன்னிப்பாக பார்த்திருக்கிறார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் நிதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தாண்டின் போது மானிய விலையிலே உணவுப் பொதிகள் வழங்குகின்ற திட்டம் முன்வைக்கப்படுகிறது. எனவே இவை வரவு செலவு திட்டங்களாக முன்வைக்கப்படுகின்ற போதும் சதோச நிறுவனங்கள் சரியாக இதனை நடத்துகிறதா என்கிற விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. எனவே பிரதேசங்கள் தோறும் புலனாய்வு துறையினரை நிறுவுவது தொடர்பாக கடந்த காலங்களிலே பேசப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறான விடயங்களுக்காக இனி புலனாய்வாளர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் என்கிற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வூதியம் உயரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 96ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருக்கக்கூடிய ஓய்வூதியம், தற்போது கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம், இந்த 2 ஓய்வூதியங்களுக்கு இடையே மிக பெரும் முரண்பாடு இருக்கிறது. எனவே அனைவருக்கும் ஒரே ஓய்வூதியம் கிடைக்கவும் அனைவரும் ஒரே சந்தையிலே தங்களுடைய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தரத்தை உயர்த்துவது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டின் சிறப்பம்சம் என்கின்ற தலைப்போடு உட்பக்கத்திலே செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் பார்த்துவிட முடியும். ரணிலின் பட்ஜெட்டை பிரதி எடுப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பல 1000 வித்தியாசங்கள் இருக்கிறது என்றே சொல்லிவிட முடியும். காரணம், இது பலருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற பட்ஜெட்டாக இருக்கிறது. ஏழை மக்கள், குறிப்பாக அரசு உத்தியோகத்தை முதல் தடவையாக பெற்று அடிப்படை சம்பளமாக எடுக்கக்கூடியவர்கள் கூட இனிவரும் நாட்களிலே 40,000 ரூபாவை அவர்கள் ஆரம்ப சம்பளங்களாக வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதே இடத்திலே தனியாருடைய சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 21,000 பெற்றிருக்கக்கூடிய ஆரம்ப சம்பளம் 27,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் மக்களின் நலன் சார்ந்த பட்ஜெட் என சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண நூலக எரிப்பு தமிழர் மனங்களில் இருந்து வலி இன்னமும் நீங்கவில்லை. ஜனாதிபதி அனுர தெரிவித்ததோடு மாத்திரம் நின்று விடாமல் 100 மில்லியன் அதற்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய விடயமும் இந்த பட்ஜெட்டிலே பார்க்க முடிகிறது. பட்ஜெட் மீதான விவாதம் இன்றைய தினம் இடம்பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்டின் விவாதத்தை வைத்துக்கொண்டு மக்கள் தங்களுடைய போலி அரசியல்வாதிகளை இனங்காணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் என சொல்லப்படுகிறது. எனவே வெறுமெனவே அரசு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கின்ற போது இது பயனற்ற பட்ஜெட் என எதிர்க்கட்சி தெரிவிப்பது போன்று அல்லாமல் இது ஒரு மாற்று பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுகிறது. வடக்கின் வெப்பம் தகிக்கும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே இன்று வெப்பமான காலநிலை நிலவும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெளியிடங்களிலே நடமாடக்கூடியவர்கள் அதிக நீராகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அரச ஊழியர்களுக்கு ஏமாற்றமான பட்ஜெட் என்று சொல்லப்பட்ட செய்திகளும் பார்க்க முடிகிறது. ஆனால் அரசு உத்தியோகத்தர்களிலும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான பட்ஜெட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15,750 ரூபாவுக்கு அதிகமான சம்பள அதிகரிப்பை சிறிய வருமானம் பெறக்கூடிய அரசு உத்தியோகத்தர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள், முப்படையினர் அனுபவிக்கப் போகிறார்கள். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், பல்கலைக்கழகங்களிலே வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள், ஆசிரியர்கள் என பலரும் இந்த சம்பள அதிகரிப்பை அனுபவிக்கப் போகிறார்கள். எனவே இந்த செய்திகளின் தலைப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்க முடியாத கட்டத்தில் இந்த செய்திகள் இருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்கத்திலே இருக்கக்கூடிய விடயங்களிலே உள்ளூராட்சி தேர்தல் நிறைவேறியது சட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வயது குழந்தையும் மாமனும் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வட்டுக்கோட்டையிலே இந்த துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது. 3 வயதான குழந்தை ஒன்றும் தாய் மாமனும் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்கிராய் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட்டுக்கோட்டை தெற்கு பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மகிந்தன் வயது 30 மற்றும் தனுஷன் வயது 3 ஆகிய இருவருமே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமாள் மகிந்தனும் அவருடைய மனைவியும் தங்கையும் மற்றும் மருமகனும் துணைவி பகுதிக்கு சென்றுவிட்டு மீள திரும்பி இருக்கிறார்கள். இதன்போது பெருமாள் மகிந்தனும் அவருடைய மருமகனும் குறிப்பாக தனுஷன் இவர்கள் முன்னதாக சைக்கிளில் சென்றதாக சொல்லப்படுகிறது. சற்று நேரம் கழித்து குறித்த வீதியால் வருகை தந்த தங்கையும் மனைவியும் வீதியில் சைக்கிள் நிற்பதை அவதானித்துவிட்டு அவர்களை தேடி இருக்கிறார்கள். இதன்போது குழந்தை வயல் கிணற்றில் மிதப்பதை அவதானித்து அவரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனினும் அந்த குழந்தை முன்னதாகவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பிலே போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கிணற்றில் தேடுதலை மேற்கொண்ட போது பெருமாள் மகிந்தன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இறப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நாளாந்தம் இவ்வாறான ஏதாவது ஒரு துயர செய்தியை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். வடக்கு பக்கம் பட்ஜெட் காத்து கடுமையாக அடிச்சிருக்குது கண்டியளவு என முச்சந்தி முரளி பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்திலே விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக இந்த பட்ஜெட் விவகாரம் இருக்கிறது. பொருளாதார அடித்தளத்தை அமைக்கின்ற பட்ஜெட் என விளம்பரி பத்திரிகை சொல்லி இருக்கிறது. பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அனுர ஆற்றியிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் உரை அது சார்ந்து உபதலைப்புகளும் தரப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு 40,000 ரூபாவாக இந்த சம்பளம் அதிகரிக்கப் போகிறது. அதாவது கிட்டத்தட்ட 40,000க்கு உட்பட்டவர்களுடைய சம்பளங்கள் 40,000ஆக மாறப்போகிறது. யாழ் நூலகத்துக்கு 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை 5,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறைக்கு 604 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கர்ப்பவதிகளுக்கு 7,500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 30,000 பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இங்கேதான் பிரச்சனைகள் ஆரம்பிப்பது. இந்த அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பதிலே ஆரம்பமாகும் பிரச்சனைகள். குறிப்பாக யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக இந்த ஆட்சேர்ப்பு இடம்பெறும் பட்சத்தில் அல்லது அவர்களது சிபாரிசு கடிதங்களோடு ஆட்சேர்ப்பு இடம்பெறுகின்ற போது இந்த பணம் கையாளப்படுகின்ற விடயங்கள் இடம்பெறும். எனவே இந்த விடயங்களும் அவதானமாக பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அனுரகுமர திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் வடக்கு தெங்கு முக்கோண வலயம் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்க 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதோடு வடக்கு மாகாணத்தின் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்து மக்கள் நூலகத்தை புனிதமாக கருதுகின்றனர். ஜனாதிபதி அனுர புகழாரம் என்று எனும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணத்து மக்கள் யாழ் பொது நூலகத்தை புனிதமாக கருதுகின்றனர் என ஜனாதிபதி அனுரகுமர திசாநாயக்க புகழாரம் சூட்டியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு அடிபணிந்து பட்ஜெட் முன்வைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு அடிபணிந்தே வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் செய்கின்ற அதே வேலை அரசு ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கின்ற போது அதனை எதிர்க்கின்ற விடயம் அதனை சரியாக செய்திருக்கிறார். ஆனால் அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அதனை அவர் செய்ய தவறி இருக்கிறார். துண்டு விழும் தொகை 2,200 பில்லியன் ரூபாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பிக்களுக்கு வாகனம் இல்லை. எம்பிக்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் சட்டமூலம் ஏகமனதாக சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலம் பாராளுமன்றத்திலே மேலதிக பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமூலத்துக்கு ஆதரவாக 187 வாக்குகள் அளிக்கப்பட்டு ஏகமனதாக திருத்தங்கள் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிணற்றுக்குள் தவறி விழுந்த குழந்தையும் மாமனும் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஆட்சியாளர்களின் குறுகிய பார்வை, மோசமான பொது நிதி முகாமைத்துவம் மக்களை வரிசை யுகத்திலே தள்ளி இருக்கிறது. பல நாட்களாக வரிசையில் நின்று உயிரிழக்க நிலைமையை உருவாக்கியது. ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆட்சியாளர்களின் குறுகிய பார்வை மற்றும் மோசமான பொது நிதி முகாமைத்துவம் இதன் காரணங்களால் அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு மக்கள் பல நாட்கள் காத்திருக்கும் நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் கோதுமை மாவினுடைய விலை இன்று முதல் அந்த விலை குறைப்பை மக்கள் அனுபவிக்க முடியும். 10 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை ஒத்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் என இன்னும் ஒரு தரப்பினர் இதனை விமர்சிக்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2024-25 ஒப்பிட்டு ஏதாவது உதாரணத்தை சொல்ல முடிந்தால் அவர்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஜனாதிபதி சமர்ப்பித்தது ஒரு கேக். சுனில் ஹந்தனத்தி ஊடகங்கள் முன் பூரிப்படைந்து இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமர திசாநாயக்க நாடாளுமன்றத்திலே முன்மொழிந்த 2025ஆம் ஆண்டுக்கான பாதீடு ஒரு கேக். அதனை நாட்டு மக்கள் அனைவரும் சமமாக பிரிக்க ஏதுவான விதத்திலே அந்த விடயம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனெதிரே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மீள்குடியேற்றம் வீடமைப்புக்கு 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2025 வரவு செலுத்தல் தொடர்பாக எதிரணியினருடைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அமைய பெற்றிருக்கிறது. ஆக்கபூர்வமான ஒன்றில்லை என சாணக்கியன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது.
அதானி குடும்பம் வெளியேறியது என சூசகமாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது நாட்டு மக்களுக்கு அதிகளவான நன்மை பயக்கக்கூடிய விதத்திலே வருமானத்தை யார் பெற்றுக் கொடுப்பார்களோ அவர்களுக்கே இந்த நாட்டினுடைய தொழில் செய்வதற்குரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்கிற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். மின் கம்பத்தில் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா மன்னார் வீதியிலே இந்த விபத்து பதிவாகி இருக்கிறது. அதிலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டம் மூலம் திருத்தங்கள் எதுவுமின்றி ஏகமனதாக நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் பார்த்த செய்தி உட்பக்க செய்திகளிலே நாட்டு மக்களுக்கு பல சலுகைகள், புதிய பட்ஜெட்டை பாராட்டும் பொருளாதார நிபுணர்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவினால் நேற்று நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது. இது நாட்டு மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கிறதாக அங்கே நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வரவு செலவு திட்டம் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு இணையாக தயாரிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 9 ஆண்டு நீதி போராட்டம், 300க்கும் மேற்பட்டோர் மரணம், இந்த அரசாவது இதற்கு நீதி வழங்குமா என்கின்ற விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியிலே போராட்டம் ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இன்னமும் தீர்வுகள் இல்லை. தமது உறவுகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர்கள் இறந்திருப்பதாக வடக்கு கிழக்கு வெளிந்த காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே மேலும் பல முக்கிய செய்திகள் பார்க்கப்படுகிறது. யாழ் தைட்டி விகாரை சட்டவிரோத செயற்பாடு, யாழ் கத்தோலிக்க நீதி சமாதான ஆணைக்குழு இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது. யாழ் நூலக புனரமைப்புக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, தமிழ் மக்களுக்கு அபிமானம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்விக்கு பேர் போன வடக்கிலே சமூக சீர்கேடுகள் அதிகரிக்க அரசியல்வாதிகளே காரணம் என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் வரவு செலவு திட்டத்திலே சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு 500 மில்லியன், பல்கலைக்கழகத்தினுடைய தரங்களை மேம்பாடு செய்வதற்கு 1,37,000 மில்லியன், கர்ப்பிணி தாய்மாருக்கு 7,500 மில்லியன், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிக்கு பிணையற்ற கடன்கள், அதே போல சிறுவர் பெண்கள் வன்முறை ஒழிப்புக்கு 840 மில்லியன் ரூபாய், மாணவர்களுடைய புலமை பரிசலுக்காக 500 மில்லியன் ரூபாய், அதாவது வறிய மாணவர்களுக்கு இதுவரை 750 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அவர்களுக்கு இனி வரும் நாட்களிலே 1500 ரூபாய், கிட்டத்தட்ட டபுளாக, அதாவது இரட்டை மடங்கிலே வழங்கப்படுகிறது. அதே நேரத்திலே பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் பெறுபவர்கள் அல்லது அவர்களுடைய பெறுபவர்கள் அவர்கள் திறமைகளை காட்டுகின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கான பண ஒதுக்கீடுகளும் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. மேலும் பல செய்திகளை பார்க்க முடிகிறது. சகல பிணை கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் என ஹமாஸை இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்திருக்கிறார். வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் அது பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் 5% பொருளாதார வளர்ச்சி எட்டுவோம் என்கின்ற விடயத்தை ஈழநாடு பத்திரிகை தலைப்பு செய்தி ஆக்கியிருக்கிறது. காங்கேசந்துறை, மாங்குளம் ஆகிய பகுதிகளிலே கைத்தொழில் பூங்கா, வடக்கிலே தெங்கு முக்கோண வலயம், பரந்தநிலை இரசாயன தொழிற்சாலை, அரசு சேவைக்கு 30,000 பேர் சேர்க்கப்படுவார்கள் என்கிற விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அபிவிருத்திக்கு 10 கோடி ரூபாய் ஜனாதிபதி அனுர நேற்று அறிவித்திருக்கிற விடயம். வட்டுவாகல் பாலத்துக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரவிகரன் எம்பி மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் எம்பிக்களுக்கு இவ்வாண்டு வாகனங்கள் வழங்கப்படாது ஜனாதிபதி நேற்று அறிவித்திருக்கிறார். அரச ஊழியர்கள் சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. துண்டுவெளும் தொகை 2,200 பில்லியன் ரூபாய். அரசினால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியிருக்கிற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. உள்ளூராட்சி சபை சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தலை அரசு பிற்போட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார். கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய மாமன் மருமகள், இந்த விடயம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அது ஒரு துயர செய்தி. வடக்கில் சட்டம் அமுலில் இல்லை, சாடுகிறார் வீரவன்ச என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கில் வேறு அரசாங்கம் இருக்கிறது என்பது போல அவருடைய பேச்சாமையை பெற்றிருக்கிறது. கோதுமை மாவிலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் முக்கியமான முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே வடக்கு மக்களின் துன்பங்களுக்கு அரசியல்வாதிகளே காரணம், அமைச்சர் சந்திரசேகர் சாடல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதிலே பல உண்மைத்தன்மைகளும் இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் நமக்கு சவால் அல்ல கூறுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஐக்கிய மக்கள் சக்திக்கு நிச்சயமாக இது ஒரு சவாலாகவே இருக்கும். இந்த பட்ஜெட்
அவர்களுக்கு பெரும் இடியை கொடுத்திருக்கிறது. அரசை விமர்சிக்கும் தரப்பினரை வீடு சென்று அச்சுறுத்துகிறார்கள் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியதாக ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.